ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஃபாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும். இப்போ அது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தக்காளி நல்ல பழமாக 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் உடையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் அரை மூடி அளவு, அதுக்கப்புறம் சின்ன தேங்காய்னா அரை மூடி அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தேங்காய்னா கொஞ்சம் பாதி எடுத்துக்கோங்க போதும். அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடுசாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும். நல்ல பழமாக இருக்கணும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா உடையிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சோம்பு வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிருக்கு கூட கத்திரிக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெறும் பச்சை பயிர் மட்டும் போட்டு வச்சா அது ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி இருக்கும். இப்போ ஊற வச்சுருக்க பச்சை பயிரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி நல்லா கரைச்சி 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பாதி அளவு அந்த பயிர் வெந்திருக்கு, அவ்வளோதான். பச்சை பயிர் குழம்பு வந்துட்டு குக்கரில் வச்சோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். அதனால் பாத்திரத்தில் எப்படி வச்சோம்னா நல்லா முழுசாக இருக்கும். திரும்ப மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் சால்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பயிரும் நல்லாவே வெந்துருச்சு, ஆனால் உடையலை, நல்லா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.